இந்த கெட்ட கொழுப்பான ட்ரைகிளிசரைடை குறைக்கிறது எப்படி, அதன் மூலியமா உடல் எடையை குறைக்கிறது எப்படி? முதல் வேலையா நம்ம கல்லீரல் ட்ரைகிளிசரைட் உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு தடை போடணும். இல்லைன்னா ரொம்ப கம்மியா உற்பத்தி செய்யற மாதிரி பார்த்துக்கணும். நமக்கு நல்லா தெரியும், மாவு சத்து அதிகமா இருக்கிற உணவுகள்ல இருந்து தான் நமக்கு குளுக்கோஸ் கிடைக்குது. இந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசத்துல தான் ட்ரைகிளிசரைட் அப்படின்ற கெட்ட கொழுப்பு உருவாகிறதுக்கு உண்டான கொழுப்பு அமிலங்களும் கிளிசரால் 3 பாஸ்பேட்டும் உருவாகுது. இந்த மூலப்பொருட்கள் லிவருக்கு கிடைக்காம இருந்தாலே அது ட்ரைகிளிசரைட் உற்பத்தி செய்யறத நிறுத்திடும் அல்லது ரொம்பவும் குறைச்சிடும். மாவு சத்து உணவுகளை நம்ம எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு ட்ரைகிளிசரைட் அப்படின்ற கெட்ட கொழுப்பும் குறைய ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு மாவு சத்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அது ஒரு நாளைக்கு 40 கிராம் அளவுக்கு மாவு சத்து எடுத்தா போதும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மாவு சத்துல என்னென்ன வகைகள் இருக்கு, அதை எப்படி நம்ம சாப்பிடலாம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மாவு சத்தை நம்ம 3ஆ பிரிக்கலாம்: ஸ்டார்ச், சுகர், ஃபைபர். ஸ்டார்ச் அப்படின்றது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டை சேர்ந்த ஒரு வகை. இது பாலிசாக்கரைட் அப்படின்ற ஒரு நீளமான குளுக்கோஸ் செயின்ல உண்டான ஒரு வகை. இதுதான் காம்ப்ளெக்ஸ் கார்ப் அப்படின்றது ரொம்பவும் சிக்கலான வடிவமைப்பு கொண்டது. இந்த காம்ப்ளெக்ஸ் கார்ப் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்டார்ச் எதுல ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா தானியத்திலையும் இருக்கு. எல்லா தானியம் அப்படின்னா அரிசி, பருப்பு, திணை, சாமை, கேழ்வரகு, கம்பு, சோளம், கோதுமை, ஓட்ஸ், பார்லி, இது எல்லாத்துலேயுமே இந்த ஸ்டார்ச் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. பருப்பு வகைகள்லையும் ஸ்டார்ச் ரொம்ப அதிகம். ஒரு சில காய்கறிகள், அதாவது பட்டாணி வகைகள், பீன்ஸு, அவரைக்காய், அதாவது உரிச்சா உள்ள பருப்பு இருக்கிற காய்கறின அத்தனையிலையும் ஸ்டார்ச் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. கிழங்கு வகைகள்லையும் ஸ்டார்ச் அதிகமாக தான் இருக்கு. அடுத்தது சர்க்கரை. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கார்போஹைட்ரேட். சிம்பிள் கார்போஹைட்ரேட்டை ஃபாஸ்ட் ஆக்டிங் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் மயங்கி விழுந்துட்டாருன்னா உடனடியாக ஆஸ்பத்திரி கூட்டு போனதான் அவங்க செய்கிறது குளுக்கோஸ் ஏற்றுறது. எதுக்காகனா, ஒரு ஃபாஸ்ட் ஆக்டிங் கார்போஹைட்ரேட் அவரை உடனடியாக ஒரு சக்தியை கொடுக்கும். மோனோசாக்கரைட் வகையை சேர்ந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் அப்படின்ற 3ம் சேர்ந்து கிடைக்கும். இந்த மாதிரி 3ம் சேர்ந்த இந்த சர்க்கரையை ஒன்னோட ஒன்று சேர்க்கும்போது அது டைசாக்கரைடு அப்படின்ற ஒரு மூலப்பொருளாக மாறி நமக்கு குளுக்கோஸ் கொடுக்கும். டைசாக்கரைடு அப்படின்றது எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வெள்ளை சர்க்கரையில் இருக்கிறது குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தது. அதே ஒரு பாலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குளுக்கோஸும் கேலக்டோஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் சேர்ந்த சர்க்கரையாக மாறுது. இந்த மாதிரி மாறும்பொழுது அதை டைசாக்கரைடு அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஆக்டிங் சிம்பிள் கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு உடனடியாக சக்தி கிடைக்குது. அதாவது 20லிருந்து 60 நிமிஷத்துக்குள்ளார அதை நம்ம குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி எனர்ஜி கொடுக்க ஆரம்பிச்சு. இந்த மாதிரி சிம்பிள் சுகர் நமக்கு எப்பயுமே பசியை தூண்டி நமக்கு ஒரு கிரேவிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். சிம்பிள் குளுக்கோஸோ இல்லை காம்ப்ளெக்ஸ் குளுக்கோஸோ, இது ரெண்டையும் நம்ம குறைக்க 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 உணவுல எந்த அளவுக்கு இந்த குளுக்கோஸ் குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு லிவர் உற்பத்தி செய்கிற ட்ரைகிளிசரைடுக்கு தேவையான மூலப்பொருளான கொழுப்பு அமிலங்களும் கிளிசரால் 3 பாஸ்பேட்டும் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப குறையும். ரொம்ப குறையும் பொழுது கல்லீரல் ட்ரைகிளிசரைட் உற்பத்தியை சுத்தமாக குறைக்க ஆரம்பிச்சு நம்மளுடைய கெட்ட கொழுப்பு அளவுகள் ரொம்ப ரொம்ப குறையும். எந்த அளவுக்கு கெட்ட கொழுப்பு குறையுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் பருமன் அப்படின்ற ஒரு விஷயத்திலிருந்து ஈஸியாக நம்மளால வெளியில் வர முடியும். அதனால தான் நம்ம பேலியோவில் என்ன சொல்கிறோம், மாவு சத்தை ரொம்பவும் குறைங்க அல்லது ஒரு நாளைக்கு 40 கிராமுக்கு மேலே சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம்.